ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினியை தேடி ஹீரோ வந்திருப்பான். ஆனால் அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிறது இவனுக்கு எதுவுமே தெரியல. அப்போ தான் பார்க்குறான், அங்கே வந்து கால் தடம் பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே மம்மட்டி வேற இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் சனம் இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே, சனம் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கையாலே அந்த மண் எல்லாத்தையும் தோண்டி எடுத்துகிட்டு இருக்கான். ஒரு வேளை அந்த பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சனம் உள்ளே இருக்கா, மூச்சு பேச்சு இல்லாமல். அதுக்கப்புறம் அவளை அந்த பாக்ஸ்லேருந்து தூக்கிட்டு, சனம் எழுந்துரு, கண்ணு திறந்து பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். ஆனால் அவகிட்டேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. என்ன பண்ணுறது தெரியல அவனுக்கு. அதுக்கப்புறமா சரி, நான் உங்ககிட்ட இனிமேல் சண்டையே போட மாட்டேன், ப்ளீஸ் கண்ணை திறந்து பார்த்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். அப்பவும் இவ கண்ணை திறக்கிற மாதிரியே தெரியல. சரி, இப்போ கடைசியாக என்ன பண்ணுறது, மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மூச்சு கொடுக்கறதுக்காக கிட்ட போயிட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோயினியுமே கண்ணு முழிச்சிடுறா. உனக்கு எதுவும் ஆகலையே, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டு இருக்கான் வீட்டுக்கு. இந்த பக்கம் நீலாம்பரியும் தன்னோட பையன்கிட்ட நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் இந்த உயிலுக்காக, இப்போ ஒரு வழியாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரீகாப் மாதிரி காட்டுறாங்க. பட் இதெல்லாம் பையன்கிட்ட சொல்லலை. பையன் ஏதோ வந்து அம்மா நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அவள் எவ்வளோ மோசமானவ அப்படிங்கிறதுலாம் நமக்கு தான் தெரியும். அதை தான் வந்து இப்போ காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து அவள் கொலை பண்ண போனால, அப்போ ஹீரோயினை குத்த போகும்போது அப்பா டக்குன்னு தள்ளி விட்டுருப்பாரு. அதில் தான் இவளோட கண்ணு போயிருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு போல். ஸோ அதனால தான் இவளுக்கு கண்ணு தெரியாமல் போயிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவோட அப்பாவை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணியிருப்பா போல். அந்த வீட்டு பசங்க கிட்டே இவன் நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கா. பட் வந்து பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு இவன் நடிக்கிறா, சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் நம்மளோட பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு. இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்குமே தெரிஞ்சிருச்சு போல். அதனால தான் அவளை போட்டு அடிச்சிருக்காரு. அண்ட் இதை தான் வந்து நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு தப்பாக நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்பாவை அம்மா அடித்து கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஆல்ரெடி இவ பேரில் சொத்தெல்லாம் மாற்றி வச்சுருந்துருப்பார் போல். இப்போ இவளை பற்றின உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு, நான் நாளைக்கே என்னோட பையன் பேரில் எல்லா சொத்தையும் மாற்ற போகிறேன், என்னோட மொத்த சொத்துக்கான வாரிசு என்னோட பையனான ஆகில் ரசா இப்ராஹிமுக்கு தான் அது சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவ உடனே நாளைக்கு உனக்கு விடிஞ்சாதனடா நீ சொத்தம் பையன் பேரில் எழுதி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டு இருக்க நேரமாக பார்த்து கண்ணால் அவரை ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கா. பார்த்தா பாட்டி தான் அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிருக்கு போல். இவளை பற்றின உண்மை தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணியிருக்கானா, ஹீரோவோட அப்பாவை கண்ணால் ஷூட் பண்ணா இல்லையா, அந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையில் வச்சுட்டு, ஆகில் எழுந்திருப்பா, நீ என்னப்பா காரியம் பண்ணிட்ட, உன்னோட அப்பாவே நீ கொன்னுட்டியா, இங்கே பாரு நீ கண்ணை வச்சிருக்க அப்படின்னு சொன்னா, நான் எதுவும் பண்ணலையம்மா, எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் பயப்படாதப்பா, உனக்கு எதுவும் ஆகாது, நீ கொல்லலை, நான் தான் உன்னோட அப்பாவை கொன்னதாக சொல்லி நான் போய் போலீஸில் சரண்டர் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அவளை போயிருக்கோம் போல். ஸோ அதனால தன்னோட வளர்ப்பு அம்மா தனக்காக தான் ஜெயிலுக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஹீரோ இவன் மேலே அதிகமான பாசம் வச்சுருக்கானோ என்னமோ தெரியல. பையன்கிட்ட இதெல்லாம் சொல்லலை, பட் நமக்கு தான் காமிக்கிறாங்க. பையனோ எனக்கு இந்த சொத்தெல்லாம் எதுவுமே வேணாமா, எனக்கு நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறான். என்னப்பா சொல்கிறேன், நான் உனக்காக தான்ப்பா, உன்னோட ஃப்யூச்சரை யோசிச்சு தான்ப்பா நான் அத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணேன், நீ என்னடானா வேணான்னு சொல்கிற. சரி, இதை பற்றிலாம் நம்ம அப்புறமா பேசிப்போம், ஃபஸ்ட்டு இந்த உயிலை படி அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொல்லிட்டு இருக்கா. அவனும் அதுக்கப்புறம் வேண்டா வெறுப்பாக தான் அதை படிக்கிறான். இவனுக்கு இந்த சொத்து மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். ஏதோ அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் போல். அவனும் அந்த கவரில் இருக்கிற பேப்பரை பிடிச்சு படிக்க போனால் அதில் எதுவுமே இல்லை, வெறும் பேப்பராக தான் இருக்குது. அம்மா இது வெறும் பேப்பரு, இது உயிலாம் இல்லை அப்படின்னு சொன்னது இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன சொல்கிற நீ, அப்போ அந்த உயில் எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கானா, அவனுங்க துரத்திட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னா இந்த பேப்பர் ஏதோ முக்கியமான பேப்பராக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து தன்னோட பேக்கில் வச்சுக்கிட்டு அந்த கவருக்குள்ளே இவ தன்னோட பேக்கில் வந்து சாதாரண பேப்பர் வச்சுருப்பா போல், அதை தூக்கி அதில் வச்சுட்டா போல். அது தெரியாமல் தான் அதை எடுத்துகிட்டு வந்து அவனுங்க கொடுக்க இவ இங்கே வாங்க இப்படி ஏமாற அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துருக்கா. வீட்டுக்கு வந்து தான் அந்த ரவுடி பசங்களுக்கு ஃபோன் பண்ணி, நீ கொடுத்த என்வலப்பில் அதில் எதுவுமே இல்லை, உண்மையான உயில் எங்கே போச்சுன்னு கேட்டால் அந்த கவர் தான் வச்சுருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியாது, இப்போவே எனக்கு அந்த உயில் வந்தாகணும், நீ இப்போ என்ன பண்ணுறனா திரும்ப குழியை தோண்டி அவகிட்ட இருக்கான்னு செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் பின்னாடியே நம்ம ஹீரோவும் சனம்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். என்னது சனம் அப்போ உயிரோட இருக்காளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவனும் நம்ம ஹீரோயினியை ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு படுக்க வச்சுட்டு இருக்கான். அப்போ தான் பின்னாடியே இவனும் வந்து சனம்க்கு என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஒன்றும் தெரியாது மாதிரி, அம்மா இவளை யாரோ கொல்ல ட்ரை பண்ணாங்க, இப்போ இவளுக்கு வந்து கான்சியஸ் கூட இல்லை, நான் டாக்டருக்கு கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவ உயிரோட வந்துட்டா அப்படின்னா இவகிட்ட தான் அந்த உயில் இருக்கும், ஆனால் எங்கே போச்சு அது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பேக்கையும் நமக்கு காட்டுறாங்க. அதில் தான் நம்ம ஹீரோயினி அந்த உயில் பேப்பரை வச்சிருக்கா.
இப்போ மறுநாள் ஆயிடுது. ஹயா நடந்து வந்துட்டு இருக்கா, எதிர்த்தாப்புல அவனுமே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ இவளோட மானத்தை காப்பாத்தினா இல்லையா, ஸோ அதனால ராகத் கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கா. அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி கிட்டையும் இவன் ஆஃபீஸ்க்கு போகிறேன், டைம் ஆயிடுச்சு, நீ இந்த மாத்திரையை போட்டுக்கோ, நான் இங்கே வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவள் மயக்கத்தில் தான் இருக்கா போல், எழுந்திருக்கிறதா தெரியல. அதனால இவனே அவளை தூக்கி உட்கார வச்சுட்டு அவளுக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். நைட்டு கண்ணு முழிச்சும் நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டே இருக்கான். இந்த பக்கம் ஹயாக்கு ஹெல்ப் தேவைப்படுது. மேலே இருக்கிற பாக்ஸ் ஏதோ வச்சுட்டு எடுக்க முடியாமல் இருக்கா. அப்போ இவன் தான் போயிட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு நல்லா கவனித்து பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹயா கிட்ட இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ அவளோட ரூமுக்கு வந்தா இவ டக்குன்னு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க ஆகல், என்னை வந்து காப்பாற்றுங்க, என்னை அவங்க கொன்றுவாங்க, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதுங்க ப்ளீஸ், என் கூடவே இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பதட்டமாயி பேசிட்டு இருக்கா. அதனால நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் ஆகாது சனம், நான் தான் இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் அப்படியே மயங்கிடுறா. அப்புறம் அவளை தூங்க வச்சுட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். இந்த பக்கம் இந்த நீலாம்பரி அந்த 2 பேர்கிட்ட அவளுக்கு கான்சியஸ் வந்துருச்சான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க. சரி கிடைச்சிச்சான்னு கேட்டா இவங்களும் தேடி பார்த்துருப்பாங்க போல அந்த ரூம் ஃபுல்லா அந்த உயில, பட் எங்கேயுமே கிடைக்கல போல. அதை பத்தி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு அந்த உயில் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவும் அவனோட ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோயினியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். காதல் வந்துருச்சோ என்னமோ தெரியல ஹீரோயினி மேலே. அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட கையை பார்க்குறான். ஸ்டார்டிங்லேருந்து இவனோட கை இப்படி தான் இருக்குது. ஒரு கையில் வந்து பேண்டேஜை சுற்றி வச்சுட்டு தான் இருக்கான். பட் எதுக்காக அப்படின்னு தெரியல. இப்போ அதை மெதுவாக கலட்டுறான். இவனோட கை அப்படியே வேலை செய்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு கையில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம ஹீரோயினியை ஹக் பண்ணிட்டான் இல்லையா, ஸோ அதனால் அந்த கையும் சரியாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒன்றும் புரியல. இவனும் கண்ணாடியை பார்த்துட்டு எனக்கு என்ன ஆகுது, நான் ஏன் அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹயாவும் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கா. அப்போ அந்த ராகுத்தும் அவகிட்ட வந்து நீ என்கிட்ட நேற்று ஏதோ சொன்னல, அது எனக்கு புரியல, பட் நீ வந்து தேங்க்ஸ் தான் சொல்லியிருக்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன், உன்னோட லாங்குவேஜை பற்றி படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் உங்ககிட்ட நிறைய தடவை ரூடாக நடந்துட்டு இருந்திருக்கேன்ல அப்படின்னு சொன்னதும் அவளும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஒரு வழியாக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. நீ இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த பொம்பளையும் பார்த்துட்டு தான் இருக்கா. ஏன் புருஷனை வெளியே துரத்திட்டு நீ இவ கூட வந்து லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கியா, இவளை நான் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிக்கும் கான்சியஸ் வந்துருச்சு போல. ஹீரோ வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கான். நீ எப்படி இருக்க சனம், இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையான்னு கேட்டா அவளும் பரவாயில்லன்னு சொல்றா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க யாரு, எதுக்காக உன்னை கொல்ல வந்தாங்கன்னு கேட்டா தெரியல, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா. சரி இதுக்கப்புறம் நீ நைட்டில் தனியாக போகிற வேலைலாம் வச்சுக்காத, என்னோட தப்பு தான், நீ போகிறேன்னு தெரிஞ்சும் நான் உன்னை விட்டுருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி மேலே புதுசாக கேரிங்காக பேசிகிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினிக்கே வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவனும் என்ன பார்க்குற, எப்போ பார்த்தாலும் வந்து நானே உன்னை காப்பாற்றிட்டு இருக்க முடியுமா, இது ஒன்றும் உன்னோட கிராமம் கிடையாது, இது சிட்டி, ஸோ அதனால் நீ இந்த மாதிரி நைட்டில் போகிற வெள்ளம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் இப்போ வந்த வேலையை பார்க்கணும் இல்லையா, அந்த உயில வந்து இப்போ இவகிட்ட தான் இருக்குது. பேக்லேருந்து எடுத்துகிட்டு இது இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான பேப்பர்னு நினைக்கிறேன், அதனால தான் பாட்டியுமே அவ்வளோ பயந்துருக்காங்க, என்னையுமே கொல்றதுக்கு வந்துட்டு இருந்தாங்க, ஸோ இதை சரியானவங்கள்ட்ட இப்போ கொடுத்தே ஆகணும், இது சரியானவங்க கைக்கு தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அந்த உயில் பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனால் பாட்டி தான் இதை பற்றி யாருக்கிட்டே சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க, அண்ட் இந்த பேப்பர் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான பேப்பர் போல், அதனால தான் என்னை கொல்றதுக்கு வரைக்கும் அவங்க வந்தாங்க, எனக்கு இந்த வீட்டில் யாரை நம்புறதுனே தெரியல, பட் உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேலே மட்டும் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் இந்த பேப்பரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொடுக்குறா. யாருக்கிட்ட கொடுத்தான்னு பார்த்தா இந்த நீலாம்பரிக்கிட்டே கொண்டு வந்து அந்த பேப்பரை கொடுத்துட்ருக்கா. அவளும் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கா. யார் கையில் கிடைக்கக்கூடாதோ அவ கையிலே கொடுத்துட்டா. அவளும் அதை வாங்கிக்கிட்டு நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கம்மா, இது என் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான பேப்பர் தான், நீ இதை பற்றி யாருக்கிட்டேயாவது சொன்னியான்னு கேட்டால் நான் யாருக்கிட்டேயும் சொல்லலைன்னு சொல்கிறா. சரி நீ யாருக்கிட்டே இதை பற்றி சொல்லாத, நான் மற்ற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், சரிம்மா நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அனுப்பி வச்சிடுறா. அதுக்கப்புறம் இவளும் தன்னோட பையன்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாத்தியா ரிஹான், இதுதான் உண்மையான உயில், கிடச்சிருச்சு ஒரு வழியா, இந்த மொத்த இப்ராஹிமோட சொத்துக்களும் நமக்கு தான் இப்போ சொந்தம், இதை பிரித்து படி அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவனுக்கு தான் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லையா, ஸோ அதனால வேணாம்மா எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே சொத்து இருந்தாலும் அதை எங்கள் 4 பேருக்கு வேணால் சரிசமமாக பிரித்து கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னால் என்னப்பா நீ சொல்லிட்டு இருக்க, உன்னோட அப்பா தான் இந்த சொத்துக்களெல்லாம் என் பேரில் எழுதி வச்சாரு, ஜஸ்ட் நம்ம இப்போ அதை அப்செட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதானே, சரி நீ படிக்கலன்னா பரவாயில்ல,
நான் இதை லாயரை வச்சே படிக்க வச்சுக்கிறேன், மொத்த ஃபேமிலிக்கு முன்னாடி இதை படிக்க வச்சாதான் அவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி ஹீரோவோட ரூமுக்கு வந்திருக்கா. எதுக்காகனா அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக. நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றலைன்னா நான் செத்தே போயிருப்பேன், என்னோட உயிரே நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த வேலை பார்க்குற பொம்பளையும் வந்து அம்மா வீட்டுக்கு லாயரை வர சொல்லியிருக்காங்க, உங்களை உடனே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் இவனுக்கும் ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோயினி அங்கே இருந்து போயிடுறா. பின்னாடியே தம்பிக்காரனும் வரான். அவங்கிட்டையுமே கேட்குறான், என்னாச்சு, எதுக்காக அம்மா லாயரை வர சொல்லியிருப்பாங்க, உனக்கு இதை பற்றி தெரியுமா ரேகான்னு கேட்டால் அவன் தெரியாதுன்னு சொல்கிறான். சரி விடு, எது பண்ணாலும் அம்மா நம்மளோட நல்லதுக்காக தான் பண்ணுவாங்க, அவங்க நம்ம குடும்பத்தோட நல்லதை பற்றி தான் யோசிப்பாங்க, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவனும் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் அம்மா மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, ஆனால் அம்மா உங்களுக்கு துரோகம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நல்ல பையனாக தான் இருக்கான் இவன். நம்ம ஹீரோயினி பாட்டியை வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வந்துட்டு இருக்கா. பாட்டிக்கிட்டேயுமே சொல்கிறா, எனக்கு நீங்கள் சொன்ன இடத்துல ஒரு பேப்பர் கிடச்சிச்சு, அதை நான் பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மருமக கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் பாட்டிக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. யார் கையில் கிடைக்கக்கூடாதுன்னு அவ்வளோ போராடணும், நீ அவைக்கிட்டே கொடுத்துருக்கிய அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்தால் மொத்த பேரும் வந்திருக்காங்க. வக்கீலும் வந்திருக்காரு. அவகிட்ட அந்த நீலாம்பரி அந்த பேப்பரை கொடுத்து இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவரும் அதை படிக்க போகிறாரு. மிஸ்டர் இப்ராஹிமோட சொத்து விவரம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா ஆகிலும் அவர்கிட்ட ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு, அம்மா எதுக்காக இப்போ இதை படிக்க சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ அதுக்கு என்ன அவசியம் வேண்டி இருக்குது அப்படின்னு கேட்டால், இங்கே பாருப்பா, அவனோட அப்பா அவரோட முழு சொத்துக்களையும் வந்து யார் பேரில் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் லாயரை வர சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் அவரும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. மிஸ்டர் நவாப் இப்ராஹிமான நான் என்னுடைய முழு சொத்துக்களையும், அசையும் மற்றும் அசையாத சொத்துக்களையும், என்னோட வீடு, ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ், இது எல்லா சொத்துக்களையுமே என்னோட வாரிசான ஆஹில் ரஸா இப்ராஹிம் பேரில் நான் எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு படிக்கிறாரு. இதை கேட்டதுமே நீலாம்பரிக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. பாட்டிக்கும் ஒன்றும் புரியல, இன்ஃபேக்ட் நமக்கும் ஒன்றும் புரியல. ஆல்ரெடி சொத்துக்களை எல்லாத்தையுமே வந்து இவ பேரில் தான் அவர் எழுதி வச்சிருந்தாரு, அப்புறம் எப்படி இது நம்ம ஹீரோ பேரில் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.